அறியாமையின் காலம் எப்படி இருந்தது என்றால் மகிழ்வான வாழ்க்கையின் அழகையும் அறியாதிருந்தேன். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் இதயம் இப்படித்தான் சொல்கிறது. மண்ணால பீடி குடிச்சேன், என்ன ஆகுன்னு அப்ப தெரியல, இப்ப சரியாயிட்டா நல்லது. என் காரணத்தால என் பையன் படிப்பை நிறுத்தி போட்டேன். அவன் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சான், பாவம். ஆனா என் சிகிச்சை ஆரம்பிச்சதால அவன் ஸ்கூலுக்கு போறத நிறுத்திட்டான். இவருக்கு இந்த வியாதி வராம இருந்திருந்தா என் பையன் இன்ஜினியர் ஆகியிருப்பான். எங்க வறுமையும் போயிருக்கும். அவன் இன்ஜினியர் ஆகியிருந்தான்னா இப்ப தனியா எத்தனை நாள் வரை வேலை செஞ்சிட்டு இருப்பேன். புகையிலையின் ஆதிக்கம் வயது வந்தவர்களோடு நின்றுவிடவில்லை. இப்போது இது வயது குறைந்த குழந்தைகளையும் வெகுவாக பாதிக்கிறது. என் பேரு பூனா, எனக்கு 7 வயசு ஆகுது. நான் கேட்டல் பிராண்ட் குட்கா சாப்பிடுறேன். இளம் பருவத்தில் ஏற்பட்ட இந்த கெட்ட பழக்கத்தின் பாதிப்பை எதிர்காலத்தில் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதை அறிந்து கொள்வதற்குள் காலம் கடந்து விடுகிறது. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட இந்த பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்போ எனக்கு ஆக்சுவலி இவ்வளவு சின்ன வயசுல இப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. நான் இதை பத்தி எப்போ நினைச்சு கூட பார்த்ததில்லை. புகையிலே சவைக்கிறதால ஏற்படுற புற்றுநோய் ரொம்ப சின்ன வயசுல ஏற்படலாம். இந்த இளம் பெண்ணுக்கு புகையிலேயே சவைச்சதால 1 வருஷத்துக்குள்ளேயே வாய் புற்றுநோய் ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் இவளுக்கு வெறும் 27 வயசுதான் ஆகுது. புகைப்பிடிப்பது ஒருவருடைய வாழ்நாளில் 10 ஆண்டுகளை குறைத்து விடுகிறது. புகையிலையை எப்படி பயன்படுத்தினாலும் புற்றுநோய் ஏற்படும். சிகரெட், பீடி, பான், ஜர்தா, கேனி, மாவா, அப்புறம் சவைக்கிற பான், இதை நிறைய பயன்படுத்துறாங்க. இது எல்லாத்தாலையும் ரொம்ப பயங்கரமான புற்றுநோய் ஏற்படுது. அப்புறம் அதனால எவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்தியாவில் சுமார் 27 கோடியே 50 லட்சம் பேர் புகையிலையை பயன்படுத்துகிறார்கள். 15 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 35% இளைஞர்கள் புகையிலையை ஏதேனும் ஒரு விதத்தில் பயன்படுத்துகிறார்கள். புகைப்பிடிப்பதால் ஏற்படும் புகைப்பிடிக்காதவர்களையும் உடல், மனம் மற்றும் பொருளாதார ரீதியில் பாதிக்கிறது. புகையிலையினால் குழந்தையோ இளைஞரோ பலவிதமான நோய்களுக்கு ஆளாகக்கூடும். இதில் திடீர் மரணம், நிமோனியா, ஆஸ்துமா, இருதய மற்றும் நுரையீரல் நோய்களும் அடங்கும். 25 மே 2011 தெரிய வந்தது இவருக்கு கேன்சர் இருக்குன்னு பயாப்சி ரிப்போர்ட் படி. எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது புகையிலையை பயன்படுத்துறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நான் அவங்க கிட்ட வேணான்னு சொல்லுவேன். ஆனா அவங்க கிண்டலா அப்படிலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளிடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் புகையிலையின் காரணமாக 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இறந்து போகிறார்கள். அவ என்ன பண்ணுவான்னா புகையிலைய பல்லுல பூசிக்குவா, பற்படியாட்டம். அவளுக்கு இப்ப கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. 10இல் ஒரு மரணத்திற்கான காரணமாக புகைப்பிடிப்பது இருக்கிறது. நான் 16 வயசுல 1966ல் சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சேன். என்னோட இந்த மூச்சு விடுற குடல் இருக்க அந்த மூச்சுக்குள்ள எடுத்துட்டாங்க. என்னோட கழுத்துல ஒரு ஓட்டை போட்டிருக்காங்க. அது மூலமா நான் மூச்சு விடுறேன். வாழ்க்கையை அழகாக வாழ வேண்டுமே அன்றி அழிவுடன் அல்ல. புகையிலையில் இருந்து விலகி இருந்து உங்கள் மற்றும் வருங்கால சந்ததியினரின் எதிர்காலத்தை பாதுகாத்திடுங்கள். இந்தியாவை புகையிலையற்ற நாடாக்குங்கள்.